بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. இல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் பேரருளால் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் அவர்களாலும் காட்டி தந்த வழியின் அடிப்படையில் இந்த ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். எப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் இந்த நல்ல தருணத்திலே இங்கு ஒன்று கூட்டினானோ, அதேபோல் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் நம் பாவங்களை மன்னித்து வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் சொர்க்கத்திலே ஒன்று கூடச் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு எனது ஜுமா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய தூதரவர்கள் காலத்தில் இஸ்லாத்தை ஏற்கிற மக்கள், இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்வியலாக ஏற்றுக்கொள்ளுகிற மக்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே சென்று நாங்கள் இஸ்லாத்தை தழுவுகிறோம் என்று சொல்லி உறுதிமொழி எடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள். அதேபோல் அல்லாஹுடைய தூதரவர்களும் இஸ்லாத்தின் கடமைகளை அவர்களிடத்திலே சொல்லி இஸ்லாத்தின் முக்கியமான நிபந்தனைகளை முன்வைத்து அந்த மனிதர்களிடத்திலே உறுதி பிரமாணத்தை அல்லாஹுடைய தூதரவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதனையும் நாம் வரலாறுகளிலே பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு நபித்தோழர் அவர் கொடுத்த அந்த உறுதிமொழியின் அனுபவத்தை பிற்காலத்தில் மக்கள் மத்தியிலே அவர் எடுத்து சொல்கிறார். புகாரியிலே பார்க்கிறோம், 58வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஆவியாவின் ஆட்சி காலத்தில் ஆளுநராக இருந்த முக்கிரா இப்னு ஷுவாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணமடைகிறார்கள். அந்த மரணத்தின் போது ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளியின் மேடையில் ஏறி அல்லாஹுவை புகழ்ந்துவிட்டு மரணித்த அந்த நபித்தோழர்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்கிற உபதேசத்தை முன்வைத்துவிட்டு அவர் அனுபவத்தை சொல்லுகிறார். நான் இஸ்லாத்தை ஏற்கிற போது இஸ்லாத்தை ஏற்பதற்காக அல்லாஹுடைய தூதரிடத்தில் சென்று அல்லாஹுடைய தூதரிடத்தில் சொன்னேன், அல்லாஹுடைய தூதரே, நான் இஸ்லாத்தை என்னுடைய வாழ்வியலாக ஏற்க உங்களிடத்திலே உறுதி பிரமாணம் எடுக்க வந்திருக்கிறேன். அப்போது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எனக்கு ஒரு நிபந்தனையை முன்வைத்தார்கள். இஸ்லாத்தின் முக்கியமான ஒரு ஷரத்தை அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. என்னன்னா, நீங்கள் பிற முஸ்லிம்களுக்கு நலம் நாட வேண்டும். நானும் பிற முஸ்லிம்களுக்கு நலம் நாடுவதாக அல்லாஹுடைய தூதரிடத்திலே உறுதி பிரமாணம் எடுத்துக்கொண்டேன். சொல்லிவிட்டு ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பள்ளிவாசலை, இந்த இறையல்லத்தை நிர்வகிக்கிற என் இறைவன் மீது ஆணையாக நான் உங்களுக்கு நலம் நாடக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த நபித்தோழர் சொன்ன செய்தியை நாம் புகாரியிலே பார்க்க முடிகிறது. அப்ப இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கடமைகள் எவ்வளவு முக்கியமோ அதுபோன்று அல்லாஹுடைய தூதரவர்கள் ஒரு நிபந்தனையை கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த நிபந்தனை, நீங்கள் பிறருக்கு நலம் நாட வேண்டும். ஒருவர் இஸ்லாத்தை ஏற்க வருகிற போது அல்லாஹுடைய தூதர் இந்த நிபந்தனையை முன்வைக்கிறார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழுகிறோம் என்று சொன்னால் எப்படி இஸ்லாத்தின் முக்கியமான கடமைகளை பின்பற்றி வாழ்வதற்கு இந்த உலகத்தில் ஏராளமான முயற்சிகளை எடுக்கிறோமோ அதுபோன்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் முன்வைத்த இந்த நிபந்தனையும் நாம் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனுன் நசீஹா, மார்க்கம் என்று சொன்னாலே நலம் நாடுதல் தான். ஒட்டுமொத்த இஸ்லாமிய மார்க்கமும் நலம் நாடக்கூடிய வகையில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை வடிவமைத்து நமக்கு கொடுத்திருக்கிறான். இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வணக்க வழிபாடுகள் நமக்கு நாளை மறுமையில் நலம் நாடக்கூடியதாக இருக்கிறது. இஸ்லாம் சொல்லித் தருகிற அமல்களாக இருக்கட்டும், இஸ்லாம் நமக்கு ஆர்வமூற்றுகிற நல்லொழுக்க பண்புகளாக இருக்கட்டும், அத்துணையுமே நமக்கும் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் நலவை நாடக்கூடிய வகையில் தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். உதாரணத்திற்கு இஸ்லாத்தின் கொண்டாட்டங்களை, பெருநாட்களை எடுத்து பாருங்கள். இன்னபிற மதத்தவர்கள் எல்லாம்
கொண்டாட்டம் என்கிற பெயரில் சமூக சீர்கேட்டை நோக்கி செல்லக்கூடிய வேளையில், சுற்றுச்சூழலுக்கு பங்கம் விளைவிக்கிற வேளையில், பணத்தை எல்லாம் வீண்வரையம் செய்யக்கூடிய வேளையில், இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சில பெருநாட்களை கொண்டாட்டங்களை கற்றுத்தருகிறது. எப்படி கற்றுத்தருகிறது? அன்றைய தினத்தில் நீங்கள் அமைதியான வழியில், நீங்கள் மாத்திரம் சந்தோஷமாக நிம்மதியாக அந்த நாட்களை கழித்து விடக்கூடாது. உங்களை சார்ந்திருக்கிற உங்களுடைய சமுதாய மக்களும் அவர்களும் நலவான ஒரு நாளை அந்த நாளிலே அவர்கள் கழிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொண்டாட்டங்களை அமைத்து தந்திருப்பதை பார்க்கிறோம். இஸ்லாத்தில் உள்ள பெருநாள் கொண்டாட்டங்களும் பிறருடைய நலம் நாடக்கூடிய வகையில் அல்லாஹ் தந்திருக்கிறான். மேலும் இஸ்லாம் சொல்லித் தருகிற ஆர்வம் ஊற்றுகிற நல்ல பண்புகளை பட்டியலை எடுத்து பாருங்கள். நீங்கள் உண்மையை பேசுங்கள், அதில் பிறருடைய நலம் அடங்கி இருக்கிறது. நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள், நீதியாக நடந்து கொள்ளுங்கள், பிறருடைய நலம் அதில் இருக்கிறது. நீங்கள் தர்மம் செய்யுங்கள், அதில் பிறருடைய நலம் இருக்கிறது. நீங்கள் அன்பு செலுத்துங்கள், மன்னிப்பு கேளுங்கள், பிறரை மன்னியுங்கள், அதில் எல்லாவற்றிலுமே சமூக மக்களின் அக்கறை அடங்கி இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய அந்த பண்புகளின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் இஸ்லாம் தடுத்த பண்புகளை பாருங்கள், தடுத்த காரியங்களை பாருங்கள். நீங்க பொய் பேசாதீங்க, நீங்க அவதூறு சொல்லாதீர்கள், நீங்கள் புறம் பேசாதீர்கள், நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் கூட நெருங்காதீர்கள், நீங்கள் கொலை செய்யாதீர்கள், வியாபாரத்திலே மோசடி செய்யாதீர்கள், வட்டிக்கு விடாதீர்கள், வட்டிக்கு வாங்காதீர்கள் என்று இஸ்லாம் தடுத்த எல்லா காரியங்களுமே பிற மனிதர்களுக்கு நலவை நாடக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்த மார்க்கமுமே ஒட்டுமொத்த இஸ்லாமுமே நலம் நாடக்கூடிய வகையில் தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனன் நசிகா, மார்க்கம் என்று சொன்னாலே நலம் நாடுதல் தான். எனக்கும் என்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் நலம் நாடக்கூடிய வகையில் தான் அல்லாஹ் இஸ்லாத்தை நமக்கு தந்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நலம் நாடுதலை நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? இன்றைக்கு நாம் எல்லாம் நலவு நாடுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அடிப்படையில் ஒருவருக்கு ஒரு உதவி தேவைப்படுது என்றால் அந்த உதவியை செய்து அவர்களுக்கு நலம் நாடுவதற்கு நாம் முன் வருகிறோம். ஒருவருக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது என்றால் அவர்களுக்கு அந்த பொருளாதாரத்தை வழங்கி நலவு நாடுகிறோம். இந்த செய்தியை நாம் புரிந்து கொண்டதினால தான் இன்றைக்கு ஒரு இயற்கை பேரிடர்கள் நிகழ்கிறது என்று சொன்னால் இஸ்லாமிய அமைப்புகள் முன்னின்று ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய பணியை இஸ்லாமிய அமைப்புகள் எடுத்து செய்வதை பார்க்கிறோம். காரணம், இந்த நபிமொழியை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். நலம் நாடுவதுதான் மார்க்கம் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஒருவருக்கு விபத்தில், ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ரத்தம் தேவைப்படுகிறது, இஸ்லாமிய இளைஞர்கள் அதற்காக முன்னணியில் போய் நிற்கிறார்கள். அப்ப இந்த உலகத்தில் ஒரு மனிதருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது, ஒரு துன்பம் ஏற்படுகிறது, அவர்களுக்கு உதவுவது நலம் நாடுதல் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் வெறுமனே உலகம் சார்ந்த காரியங்களில் உதவுவது மாத்திரம்தான் நலம் நாடுதலா? இல்லை. எப்படி இந்த உலகத்தில் ஒருவருக்கு நாம் நலவை நாடுகிறோமோ அதுபோன்று அவருடைய மறுமை வாழ்க்கைக்கும் நாம் நலவு நாட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு செய்தியை பார்க்கிறோம், ஒரு செயலை பார்க்கிறோம். நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற செய்தி. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு யூத சிறுவன் வேலை செய்கிறார், பணிபுரிகிறார். ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாமல் அவர் வேலைக்கு வரல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த யூத சிறுவனை பார்ப்பதற்காக, நலம் விசாரிப்பதற்காக அவருடைய வீட்டிற்கே செல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் போய் நலம் விசாரிக்கிறாங்க. அந்த சிறுவன் அந்த உடல்நலை குறைவிலிருந்து மீண்டெழ வேண்டும் என்கிற பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த சிறுவனின் உலக காரியங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி நலம் நாடினார்களோ அத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முடித்துக் கொள்ளாமல் அந்த சிறுவனுக்கு இஸ்லாத்தை சொல்லி, இஸ்லாத்தில் நீங்கள் சங்கமித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இஸ்லாத்தை நோக்கி அழைப்பை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முன்வைக்கிறார்கள். அந்த சிறுவன் தன் தந்தையை பார்க்கிறான், தந்தை ஆமோதிக்கிறார். அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்போது அந்த வீட்டிலிருந்து வெளியேறாங்க. அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தவர்களாக வெளியேறுகிறார்கள். இந்த சிறுவனை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்த என் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சிறுவனின் உலக வாழ்க்கையிலும் நலவை நாடினார்கள். உடல் நலத்தில் அவன் மேம்பட்டு வர வேண்டும் என்று சொல்லி நலவையும் நாடினார்கள். நாளை மறுமையில் நரக நெருப்பில் அவன் வீழ்ந்து விடக்கூடாது என்று சொல்லியும் நலவை நாடியிருக்கிறார்கள். அப்ப இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் வெவ்வேறு அமைப்புகளில் இருக்கிறோம், வெவ்வேறு கொள்கைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்ற போதும் அவர்களினுடைய சகோதரர்கள் நாளை இந்த உலகத்திலும் அவர்களுக்கு நான் நலவை நாட வேண்டும், நாளை மறுமையிலும் அவர்களும் இந்த உலகத்தில் வாழுகிற போது சத்தியத்தை ஏற்று ஏகத்துவத்தை சரியான முறையிலே கடைபிடித்து அவர்களுடைய மறுமை வாழ்க்கைக்காகவும் நாம் நலவை நாட கடமைப்பட்டிருக்கிறோம்.
இதைத்தான் அத்தனை இறை தூதர்களும் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் திருமறையில எடுத்து பேசுகிற ஒவ்வொரு இறை தூதருடைய வரலாறுகளை பாருங்கள். அந்த மக்கள் எல்லாம் மறுத்த போது அந்த தூதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனியுங்கள். அல்லாஹ் சொன்ன ஏகத்துவத்தை உங்களிடத்தில் சொன்னோம், நீங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய விஷயத்தில் நாங்கள் நலவை தானே நாடினோம். எல்லா இறை தூதருடைய வார்த்தையும் அப்படித்தான் இருந்தது. நபி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரச்சாரத்தை எடுத்து பாருங்கள். அந்த மக்களிடத்தில் சொன்னார்கள், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள், அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காதீர்கள். மறுமையில் அவருடைய நலத்தை நாடி ஏகத்துவத்தை முன்வைத்து பிரச்சாரம் செய்தார்கள். அத்தோடு சேர்த்து சொன்னார்கள், நீங்கள் வியாபாரத்திலே மோசடி செய்யாதீர்கள், அளவு நிர்ணயத்திலே குறைத்து கொடுக்காதீர்கள், மக்களுடைய அந்த பொருளாதாரத்திலே நீங்கள் மோசடி செய்யாதீர்கள் என்கிற சமூகத்தில் நிலவிய அந்த அதற்கு எதிராகவும் தன்னுடைய பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள் என்பதை வசனத்திலே திருமறை குர்ஆனிலே பார்க்கிறோம். அப்ப உலகம் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் அவர்கள் நலவை நாடினார்கள், மறுமையிலும் அவர்களுக்காக நலவை நாடினார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறும் அதைத்தானே சொல்லுகிறது. ஃபிரௌனிடத்தில் போய் சொன்னார்கள், அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள், நீ உன்னோடு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பனு இஸ்ரவேல் கூட்டத்தை நீ என்னோடு அனுப்பிவிடு. அடிமை விலங்கை உடைத்தெறிவதற்கும் அவர்கள் பிரச்சாரத்தை பயன்படுத்தினார்கள். நாளை மறுமையிலும் அந்த மக்கள் அத்துணை பேரும் சுவனத்திற்குள் செல்ல வேண்டும் என்கிற ஏகத்துவத்தை முன்மொழிந்து பிரச்சாரம் செய்தார்கள். அப்ப பிறர் நலன் நாடுதல் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் அவர்களுக்காக நாம் நலம் நாட வேண்டும், நாளை மறுமையிலும் அவர்களுக்காக நலம் நாட வேண்டும். எதிரியாக இருந்தாலும் கூட ஃபிரௌனிடத்திலேயே மூசா நபி அவர்கள் இஸ்லாத்தை சொன்னார்கள் என்றால் நம்ம இன்னைக்கு எப்படி பார்க்கிறோம்? வேற ஜமாத்துக்காரன், அவன் வேற இயக்கத்துக்காரன், அவர்கிட்ட போய் நம்ம ஏன் இஸ்லாத்தை சொல்லணும்? எக்கட கெட்டு போட்டு நமக்கு என்ன? நம்ம நேர்வில் இருந்தா போதும், சமூக சேவை செய்தா போதும். ஒரு இந்து சகோதரர் பாதிக்கப்படுகிறார், அவருக்காக இரத்த தானம் கொடுப்போம் நாங்க, ஏன்னா இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தவறான காரியங்களில் மூழ்கி கிடக்கிற போது அவர்களிடத்தில் இஸ்லாத்தை நேர்மையான சத்தியத்தை சொல்லி அவர்களுக்கு நாளை மறுமையில் நலம் நாடுவதற்கு நமக்கு மனசு வரலையே. ஜமாத்துகளாக, இயக்கங்களாக, கொள்கை என்கிற பெயரிலே பிரிந்து கிடக்கிறோமே. அவர்கள் விஷயத்தில் நலம் நாட வேண்டும் என்பதை நாம் இந்த தருணத்திலே உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு ஒரு யூத பெண்மணி அவர்கள் சாப்பிடுகிற உணவிலே விஷம் தடவி கொடுக்கிறாள். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டதற்கு பின்னால் தெரிகிறது விஷம் கலந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தை நபித்தோழர் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை அந்த பெண்ணை நாங்கள் கொன்று விடட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன்னித்து விடுங்கள், வேண்டாம். தன்னை கொலை செய்ய வந்த ஒரு பெண்மணியையும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மன்னித்து நலவை நாடினார்கள் என்றால் மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் நலவை மாத்திரம் நாடுங்கள். உங்களுடைய மார்க்கம் அப்படித்தான் உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தீன் நசிஹா, மார்க்கம் என்று சொன்னால் நலம் நாடுதல். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். முஸ்லிமிலே 5010வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள், வியாபாரத்தில் மோசடி செய்யாதீர்கள், நீங்கள் கோபம் கொள்ளாதீர்கள், நீங்கள் பிணங்கி கொள்ளாதீர்கள். முஸ்லிம்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் சகோதரர்களாக இருங்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரர்கள் ஆவார்கள். அதனால் முஸ்லிம்களுடைய தன்னுடைய சகோதரருக்கு நீங்கள் அநீதி இழைக்கவோ, அவர்களை கேவலப்படுத்தவோ, அவர்களுக்கு நீங்கள் துரோகம் இழைக்கவோ வேண்டாம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன், நீ அநீதி இழைச்சிடாதீங்க, அவனுக்கு துரோகம் இழைத்து விடாதீர்கள், அவர்களை நீங்கள் கேவலப்படுத்தி விடாதீர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், தக்குவா, இறையச்சம், அது இதோ இங்கே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய நெஞ்சி பகுதியை சுட்டி காண்பித்து 3 முறை சைகை செய்து காண்பித்தார்கள். இறையச்சம், தக்குவா, அது இங்கே இருக்கிறது சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், யார் சக முஸ்லிமை கேவலப்படுத்துகிறானோ அவனுடைய தீமை செய்ததற்கு அதுவே போதிய சான்றாக அமைந்துவிடும். ஒருவன் தீயவன் என்பதற்கு போதுமான சான்று தெரியுமா? அவனை சுற்றி இருக்கிற, அவனை சார்ந்திருக்கிற சக முஸ்லிமை ஒருவன் கேவலப்படுத்துகிறான் என்று சொன்னால் அவனுடைய தீமைக்கு அது போதுமானதாக இருக்கும். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மற்ற முஸ்லிம்களுடைய உயிர், மானம், பொருள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவருடைய உயிரில் நீங்கள் நலவு நாட வேண்டும், அவருடைய பொருளாதாரத்தில் நீங்கள் நலவை நாடியாக வேண்டும்,
ஒருவருடைய மானத்தில் நீங்கள் நலவைத்தான் நாடியாக வேண்டும். அது உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இதில்தான் மனிதர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் சொல்றாங்க, பிற முஸ்லிம்களை கேவலப்படுத்தக்கூடிய வேலையில் ஈடுபடுகிறார்கள். முஸ்லிம்கள் என்று சொல்லுகிறார்கள், பிறருடைய சொத்தை அபகரிக்க முனைகிறார்கள். முஸ்லிம்கள் என்று சொல்லுகிறார்கள், கொத்து கொத்தாக கொலை செய்யக்கூடிய பாவிகளாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது மூன்றும் உங்களுக்கு தடுக்கப்பட்டது. அதில் நீங்கள் நலவை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. நலவைத்தான் நாடியாக வேண்டும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய விரல்களை இப்படி காண்பித்து சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு துணை நிற்பதில் ஒரு கட்டடத்தை போன்று நீங்கள் இருங்கள். ஒவ்வொரு கற்களும் சேர்ந்து எப்படி ஒட்டுமொத்தமாக பலமாக ஒரு கட்டடத்தை எழுப்புவதற்கு உதவுகிறதோ அப்படி முஸ்லிம்கள் நீங்கள் சேர்ந்திருந்து சமுதாயத்தின் எழுச்சியை நீங்கள் காட்டுங்கள், ஒற்றுமையை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். மார்க்கம் சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கருணை புரிவதில், ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவதில், ஒருவருக்கு ஒருவர் இரக்கம் காட்டுவதில் ஒரு முஸ்லிமை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள் தெரியுமா? ஒரு இறை நம்பிக்கையாளரை நீங்கள் ஒரு உடலை போன்று பார்ப்பீர்கள். நம்முடைய உடலில் ஏதேனும் ஒரு பகுதியில் ஒரு காயம் ஏற்பட்டது என்று சொன்னால் அதற்காக எப்படி ஒட்டுமொத்த உறுப்புகளும் தூங்காமல் விழித்துக் கொண்டு காத்திருக்கிறதோ, என் வயிற்றிலே பசி எடுக்கிற போது எனக்காக கைகளும் என்னுடைய கண்ணும் என்னுடைய வாயும் அதற்காக வேலை செய்கிறதோ, அதுபோன்று ஒரு முஸ்லிம் ஒரு துன்பம் படுகிறானா, அவன் ஒரு கொடுமையிலே அவன் சிக்கி தவிக்கிறானா, அவனுக்காக நலவு நாடுவது ஒரு இஸ்லாமியனுடைய முஸ்லிம்களாக நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு துணை நிற்பதில் ஒரு கட்டிடத்தை போன்று இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு அன்பு செலுத்துவதில், கருணை செலுத்துவதில் ஒரு உடலை போன்று நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறோமா? இன்றைக்கு நம்மில் ஒரு கூட்டம், நம் சமுதாயம், இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற மக்கள் பெரும் பெரும் துன்பங்கள், பெரும் பெரும் போர்க்களங்களை, பெரும் பெரும் உயிர் பலிகளை எல்லாம் சந்தித்து விட்டு இன்றைக்கு தங்களுடைய உணவிற்காக நீண்ட நெடிய வரிசைகளை காத்து கிடக்கிறார்களே, பசியோடும் பட்டினியோடும். எவ்வளவு பெரிய கொடுமை! ஒரு வீடியோ ஒன்றை நம்ம குரூப் போட்டிருந்தாங்க, பார்க்க நேர்ந்தது. அங்கே கடந்த வாரம் நடந்த ஜும்மாவினுடைய உரையை தமிழிலே மொழிபெயர்த்து சொன்னார்கள். அவருடைய பசியின் கொடுமையை தெரிந்து கொள்வதற்கு அந்த ஜும்மா உரை போதுமானதாக இருக்கிறது. இமாம் அவர்கள் உரை நிகழ்த்துகிறார், அல்லாஹ்வின் அடியார்களே, என்னால் இங்கு எதையும் பேச முடியாது, காரணம் பசியோடு இருக்கிறேன். நான் அப்படியே பேசினாலும் உங்களால் அதை கேட்க முடியாது, காரணம் நீங்களும் பசியோடு இருக்கிறீர்கள். தொழுகைக்காக எழும்புங்கள், அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லி அந்த உரையை முடிக்கிறார். மிகச்சிறிய உரை, சில நொடிகளுக்காக முடிக்கப்பட்ட அந்த உரை என்றாலும் அது கடத்துகிற வலியும் வேதனையும் ஆயிரம். அந்த மக்களுக்காக நாம் என்ன செய்தோம்? பசியோடு காத்திருக்கிறார்களே, உணவு இல்லாமல் தவிக்கிறார்கள். என்னுடைய கரங்கள் இங்கே எனக்கு இருக்கிறது, நான் இந்த கரத்தை வைத்து அல்லாஹ்விடத்திலே கையேந்தினேனா? அல்லாஹ் எனக்கு 2 கண்ணை கொடுத்திருக்கிறானே, அந்த கண்களை கொண்டு கண்ணீர் வெடுத்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடினேனா? அல்லாஹ் எனக்கு நாவுகளையும் வாய்களையும் கொடுத்தானே, அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்காக தினந்தோறும் பிரார்த்தனை செய்தேனா? நமக்கெல்லாம் ஜும்மாக்கு அப்புறம் சாய்ஸ் வச்சிருக்கிறோம், என்ன உணவு செலக்ட் பண்றதுங்கிறதுல. அங்க நோ சாய்ஸ். பட்டினி கடங்க, மண்ணையும் செடிகளையும் தின்பதற்கு அந்த கூட்டம் தயாராகி விட்டதை பார்க்கிறோம். அவர்கள் விஷயத்தில் நாம் நலம் நாட வேண்டும். ஒரு மாதங்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம், எல்லாரும் பார்த்திருப்போம். எகிப்தை சார்ந்த ஒரு சகோதரர் அவர்களுக்கு எப்படியேனும் நலவை நாட வேண்டும் என்கிற அடிப்படையில் கடலுக்கு செல்லுகிறார். உணவுப் பொருட்களை எல்லாம் பிளாஸ்டிக் பாட்டில் போட்டு அடைக்கிறார். நிறைய பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துட்டு போய் அதற்குள்ள உணவுப் பொருட்களை போட்டு அடைத்து அந்த கடலிலே தூக்கி எறிகிறார். அந்த கடல் பாலஸ்தீனத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கடல். தூக்கி எறிஞ்சிட்டு சொல்றா, சகோதரர்களே, எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு வேற வழி தெரியல, எங்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியல சொல்லிவிட்டு அந்த பாட்டிலை தூக்கி வீசிவிட்டு சொல்லுகிறார், அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார், யா அல்லாஹ், இதோ இந்த கடலை கொண்டு, இந்த நீரை கொண்டுதான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீ காப்பாற்றினாய். யா அல்லாஹ், இந்த கடலை கொண்டுதான் நீ வழிவகுத்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த கடல் உன்னுடைய ராணுவம். யா அல்லாஹ்,
யா அல்லாஹ் இந்த கடல் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த உணவு பொட்டலங்களை எப்படியேனும் என் சகோதரிடத்தில் போய் சேர்த்து விடு யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்தார். அசாத்தியமானதுதான், ஆனால் என் இறைவன் நாடினால் அது சாத்தியம் என்கிற அடிப்படையில் அவர் அந்த காரியத்தை முன்வைத்தார், செய்தார். சில வாரங்களுக்கு பின்னால் மற்றும் ஒரு காணொளியை பார்த்தோம். பாலஸ்தீனத்தின் மீனவர்கள் சென்றார்கள் கடலுக்குள். அங்கே அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை அவர்கள் கண்டெடுத்தார்கள். அதை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வீடியோ பதிவில் அதை பதிவு செய்து வெளியிட்டார்கள் என்பதையும் பார்க்க முடிகிறது. அப்ப எங்கிருந்தாலும் ஒரு முஸ்லிம் எனக்கு சகோதரன், அவன் ஒரு துன்பப்படுகிறான், அவன் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்காக நான் என்ன செய்ய முடியுமோ அதை செய்தாக வேண்டும். ஏதும் செய்யாத நிலையில் என்னால் எதுவும் முடியலைன்னு சொன்னா அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள். நாம் ஒவ்வொரு வேளை உணவையும் நம்முடைய வாயுக்குள் செலுத்துவதற்கு முன்பாக யா அல்லாஹ் எனக்கு இங்கே உணவு இருக்கே அல்லாஹ், என் சகோதர கூட்டத்திற்கு உணவில்லையே அல்லாஹ், அவர்களுக்கு உணவை வழங்கியா அல்லாஹ் என்று சொல்லி பிரார்த்தனையோடு நாம் நம்முடைய உணவுகளை எடுத்து உட்கொள்வோம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்பதில் நாம் மறந்துவிடக்கூடாது. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், யார் படைப்பினங்களின் மீது கருணை காட்டவில்லையோ அவர் படைத்தவனால் கருணை காட்டப்பட மாட்டார். மனிதர்களை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒட்டுமொத்த படைப்பினங்களின் மீது நீங்கள் கருணை காட்டவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கருணையை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். மனிதர்களை தாண்டி பிராணிகளிடத்திலும் நீங்கள் கருணையாக நடங்கள். மனிதர்களை தாண்டி சுற்றுச்சூழலிடத்திலும் நீங்கள் நலவை மேற்கொள்ளுங்கள். ஒரு மனிதர் நடந்து செல்லுகிறார், அவருக்கு தாகம் எடுக்கிறது. அருகில் இருந்த கிணற்றுக்குள் இறங்கி தாகத்தை தீர்த்து கொண்டு மேலே வருகிறார். ஒரு நாயும் தாகத்தால் தவித்துக் கொண்டிருந்து ஈர மண்ணை நக்கி கொண்டிருப்பதை அந்த மனிதர் பார்க்கிறார். மீண்டும் கிணற்றுக்குள் இறங்குகிறார். காலுறையிலே தண்ணீரை பிடித்துக் கொண்டு அந்த நாய்க்கு தாகத்தை தீர்ப்பதற்காக தண்ணீர் இருந்து கொடுக்கிறார். அதை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதரின் பாவத்தை மன்னித்தான் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபித்தோழர்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, பிராணிகளுக்கு நாங்கள் உதவக்கூடிய விஷயத்திலும் நாளைக்கு மறுமையில் எங்களுக்கு நற்பலன் கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆம். ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய கருணை, அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி உங்களுக்கு மறுமையில் நற்பலனை பெற்றுத்தரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அப்ப நாம் நலவு நாடுவது கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி நலவு நாடுறது? சிம்பிளா அழகா அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உபதேசத்தை செஞ்சாங்க நமக்கு. நீங்கள் முழுமையான இறை நம்பிக்கையாளராக ஆக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு எதை விரும்புகிறீர்களோ அதையே உங்களுடைய பிற சகோதரர்களுக்கும் விரும்புங்கள். என்னுடைய சகோதரர்கள் யார்? என்னோடு உடன் பிறந்தவர்கள் மாத்திரம் என்னுடைய சகோதரர்கள் அல்ல. ஆதமுடைய பிள்ளைகள் அத்துணை பேரும் என்னுடைய சகோதரர்கள் தான். நான் எனக்கு என்ன விரும்புகிறேனோ அதைத்தான் நான் பிறருக்கும் விரும்ப வேண்டும். இந்த உலகத்தில் நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னால் நான் பிறருக்கும் அதைத்தான் நாட வேண்டும். நான் என்னுடைய வியாபாரத்திலே லாபம் பெற வேண்டும் என்று நினைத்தால் என் பிசினஸ் ஆப்பனண்டா இருந்தாலும் சரி, அவருக்கும் அவருடைய பிசினஸ் லாபம் வரணும் தான் நான் நினைச்சு ஆகணும். அப்படி நீ நினைக்கலைனா நீ முழுமையான இறை நம்பிக்கையாளருடைய பட்டியல வர மாட்டே அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நீ அறவுரை இறை நம்பிக்கையாளர் தான் இருக்க முடியும். அது எப்படி? எனக்கு பிசினஸ் ஆப்பனன்ட்டு அவரை காலி பண்ண நான் இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறேன், அவருடைய வியாபாரத்தை தடுக்க தான் நான் முயற்சி செய்வேன். நீ முழுமையான இறை நம்பிக்கையாளர் பட்டியல வரமாட்ட. உன் வியாபாரத்தில் லாபம் வரணும்னு நினைக்கிறீல, நீ நிம்மதியான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழணும்னு நினைக்கிறீல, நாளைக்கு மறுமையில சுவர்க்கத்திற்குள்ள செல்லலும் நீ நினைக்கிறீல, அப்படி என்றால் உன்னை சார்ந்த சமூகத்திற்கும் நீ அதைத்தான் நினைக்க வேண்டும். அப்படிப்பட்ட அழகான ஒரு தத்துவத்தை எந்த மார்க்கமும் எந்த கொள்கையும் முன்வைக்காத உலக சமாதானத்திற்கு வழி சொல்லுகிற ஒரு தத்துவத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. நாம் வாழுகிற இந்த காலத்தில் பிற மக்கள் மத்தியில் நலவை நாடக்கூடிய மனிதர்களாக, நல்லதை செய்கிற மனிதர்களாக, மறுமையிலும் உலகத்திலும் அவர்களுக்கு நலம் நாடக்கூடியவர்களாக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக என்று கூறியவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய நிலையும் உங்களுடைய நிலையும் ஒரு மனிதருடைய செயலுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு நெருப்பை மூட்டுகிறார். அப்போது அந்த நெருப்பின் ஒளியை பார்த்து பூச்சிகள் எல்லாம் அந்த நெருப்பில் விழ ஆரம்பிக்குது. எப்படி நம்ம இரவில் லைட்டை போட்டோம்னு சொன்னால் அந்த லைட்டை சுற்றி பூச்சிகள் சுற்றுமோ அது போன்று
ஒளியை பார்த்தவுடன் அந்த பூச்சிகள் எல்லாம் வந்து விழுது. அப்ப அந்த நெருப்பை மூட்டிய மனிதர் அந்த பூச்சிகளை நெருப்பிற்குள் விழவிடாமல் தடுக்க முயற்சிக்கிறார். அவருடைய தடுப்பையும் தாண்டி சில பூச்சிகள் அந்த நெருப்புல வந்து விழுந்துருது. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவருடைய நிலைக்கு தான் என்னுடைய நிலையும் உங்களுடைய நிலையும் ஒப்பாக இருக்கிறது. நரக நெருப்பில் நீங்கள் விழுவதற்காக சென்று கொண்டிருக்கிறீர்கள், உங்களை நான் தடுத்து கொண்டிருக்கிறேன். எப்படி தெரியுமா? உங்களுடைய இடுப்புகளை பிடித்து நான் தடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் என்னையும் மீறி நீங்கள் நரகத்திலே போய் விழக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய கவலையை முன்வைக்கிறார்கள். ஏகத்துவத்தை கொண்டு, தௌஹீதை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நம் இடுப்புகளை பிடித்து கொண்டு தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தடுப்புகளை தகர்த்து விட்டு நரகத்திலே போய் விழக்கூடியவர்களாக இன்றைக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நம் மீது கருணை கொண்டவர்களாக இருந்தார்கள். நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு நலவை நாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் ஒரு செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 2 இறை தூதர்கள் சம்பந்தப்பட்ட இறை வசனத்தை ஓதுகிறார்கள். திருமறை குர்ஆன் 14வது அத்தியாயம் 36வது வசனம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு வசனம். ரப்பி இன்னஹுன் அல்லல்ன கஸீரம் மினன் நாஸி ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி வமன் நஷானி ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு உரையாடலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகிறான். அதே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஓதுறாங்க. என் இறைவா, நிச்சயமாக இந்த சிலைகள் அநேகமானவரை வழிகெடுத்து விட்டது. நிறைய பேர் சிற்கல மூழ்கிட்டாங்க. யார் என்னை பின்பற்றுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் என்னுடைய கருத்துக்களை மறுக்கிறார்களோ அவர்கள் என்னை சாராதவர்கள். சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் என்னை சாராதவர்கள் என்றாலும் கூட நீ மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய். நீ நினைச்சா அவர்களை மன்னிக்கலாம் யா அல்லாஹ், ஏன்னா நீ கருணையுடையவனாக இருக்கிறாய் அப்படிங்கிற அந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஓதுறாங்க. மேலும் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிற 5வது அத்தியாயம் 118வது வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஓதுகிறார்கள். இன்து அத்திபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். இறைவா, நீ இப்போது இவர்களை தண்டிப்பதாக இருந்தால், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, இறைவா நீ இவர்களை இப்போது தண்டிப்பதாக இருந்தால் இவர்களும் உன்னுடைய அடியார்கள் தான் யா அல்லாஹ். நீ யாரை தண்டிக்க போறியோ அவர்களும் உன்னுடைய அடியார்கள் தான், நீ படைத்தவர்கள் தான். நீ மன்னித்தால் நீனே பேர் அறிவுடையவனாக இருக்கிறாய், நீயே கண்ணியமானவராக இருக்கிறாய், நீயே கருணை படைத்தவனாக இருக்கிறாய் என்கிற அந்த வசனத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஓதிவிட்டு தன்னுடைய 2 கரங்களை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வானத்தை நோக்கி உயர்த்துகிறார்கள். கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம உம்மத்தி அல்லாஹும்ம உம்மத்தி, இறைவா என்னுடைய சமுதாயம் என்னுடைய சமுதாயம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அல்லாஹ் என் சமுதாயத்தை காப்பாற்றியா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நம் மீது வைத்திருக்கிற அந்த கருணையை வெளிப்படுத்துகிறார்கள். நாளை மறுமையில் நாம் நலம் பெற்ற ஒரு வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும் என்கிற அவருடைய ஆசையை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கண்ணீரோடு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தவர்களாக வெளிப்படுத்துகிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹ் அதை பார்க்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், ஜிப்ரீலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல செல்லுங்க, ஏன் அழுகிறீங்கன்னு கேளுங்க. உங்களுடைய அல்லாஹ்விற்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் போய் கேளுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் அழுகிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்விற்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் என் சமுதாயத்தை நினைத்து நான் கவலை கொள்ளுகிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் பதில் அனுப்புகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய சமுதாயம் சம்பந்தமாக உங்களை நாம் திருப்தி அடைய செய்வோம், நிச்சயமாக உங்களை கவலை அடைய செய்ய மாட்டோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவுரை சொன்னான். இந்த உலகத்தில் நாமெல்லாம் பிரவேசிப்பதற்கு முன்பாகவே, நாமெல்லாம் உயிரூற்றுவதற்கு முன்பாகவே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய மறுமை வாழ்க்கை குறித்து கவலை அடைந்திருக்கிறார்கள், கண்ணீர் சிந்திருக்கிறார்கள். அதனால தான் எங்களுக்கு அவர்கள் உயிரிழுக்கும் மேலான தூதர். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்யட்டும். நாமும் இந்த உலகத்தில் வாழுகிற காலமெல்லாம் நம்முடைய சமுதாயத்தின் நிலையை நம்முடைய உள்ளத்தில் ஏந்தியவர்களாக, நம்முடைய ஒட்டுமொத்த சமூகம் நாளை மறுமையிலே சுவனம் என்கிற அளப்பெரிய வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கும் ஏகத்துவத்தையும் தௌஹீதையும் போதிப்போம். சமூக அக்கறை கொண்டவர்களால் இந்த உலகத்திலே வாழுவோம்.
நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்காரியங்களுமே இஸ்லாத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியதாக இருக்கும். வாயளவில் சொல்லக்கூடிய பிரச்சாரத்தை தாண்டி நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிற ஒவ்வொரு நற்பண்புகளும் ஒவ்வொரு நற்காரியங்களுமே இஸ்லாத்தை இந்த உலக மக்களுக்கு எடுத்துச் சொல்ல போதுமானது என்பதை நாம் புரிந்து கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக, நல்ல பண்புகளை கொண்டவர்களாக, பிற மக்களுக்கு நலவை நாடக்கூடிய மனிதர்களாக ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.